வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஷேப் வேர் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றது பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வந்து வீட்லேயே கட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மெட்டீரியல் வந்து ஒன்றா ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் இருந்ததுன்னா அந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம பலாசா பேண்ட்டுக்கெலாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெட்டீரியல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. காட்டன் மெட்டீரியல் வந்து எடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து இந்த ஷேப் வேர் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்மளோட பாடி மெஷர்மெண்ட் கரெக்டாக அப்படியே தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் அந்த மெட்டீரியல் மட்டும் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எல்லாரும் ஃபிஷ் கட்டு அந்த மாதிரி நிறைய டைப்பில் போடலாங்க. பட் அது வந்து நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறோமோ அது கொஞ்ச நாள் கட்டுறோம் வந்து கிளியருக்கு சான்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்டிச்சஸ் வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்குறேன் எப்படி ஸ்டிச் கட் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inch கேப்பில் நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க ஒரு 1/2 inchக்கு. அதுக்கப்புறம் வந்து இதோட மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னா வேஸ்ட் மெஷர்மெண்ட், ஹிப் மெஷர்மெண்ட்டு, அப்புறம் டோட்டலோட அந்த இதோட ஹைட்டு, உங்களோட ஷேப் வியரோட டோட்டல் ஹைட் எடுத்துக்கோங்க. அதை நான் எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் டைட் நம்மளோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த எக்ஸஸ்லாம் எதுவுமே சேர்த்துக்கூடாது. அந்த மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஹிப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஹைட்டு உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்கர்ட் எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும். சிலர் வந்து கால் கணுக்காலுக்கு கொஞ்சம் மேலே போடுவாங்க. அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த டைப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹைட் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வேஸ்ட் டு ஹிப் இந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னா ஒன்றா சேரு இல்லைன்னா எங்கேயாவது உட்காந்துட்டு உங்களோட வேஸ்ட்லேருந்து கீழே ஹிப் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் எடுங்க. அப்படின்னா தான் அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக கிடைக்கும். அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 8 inchலேருந்து 9 inches வரைக்கும் இருக்கும். அது வந்து ஹைட் எப்படி இருக்காமோ அதை பொறுத்து அது வந்து மாறும். ஓகேவா? சரி வாங்க மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு வேஸ்ட் டு ஹைட் மெஷர்மெண்ட் நான் மார்க் பண்ணுறேன். வேஸ்ட் டு ஹைட் அந்த ஹிப் மெஷர்மெண்ட், ஹிப் வந்து நான் 8 inchக்கு நான் மார்க் பண்ணுறேன். 8 inchக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு டோட்டல் லென்த்து இதோட ஃபுல் லென்த்தோட ஸ்கர்ட்டோட ஃபுல் லென்த் வந்து நான் 36 வைக்கிறேன். 36 அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுங்க. 36 inchஸில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. இந்த மார்க் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு இதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நான் எனக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். வேஸ்ட் மெஷர்மெண்ட் ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு உங்கள் லைன் ட்ரா பண்ணிடுங்க. அடுத்தது வந்து இந்த ஃபுல் லென்த்துக்கு 36 inchஸில் இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணி வந்து கீழே ஃபுல் லென்த்துக்கு கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணிவிட்டு இன்னொரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி அப்படின்னா நீங்கள் இந்த வந்து ஃபுல் லென்த் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் 28 inch இருக்குது. 28 inch டபுள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 14 inchஸில் உங்களுக்கு ஒரு லைன் வரும். இந்த 14 inchஸில் இருந்து 3 inch வந்து நீங்கள் மேலே வைக்கணும். இந்த மேலே வச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட் கிடச்சிடும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஷேப் வரணும். அதுக்காக இந்த லைனை மார்க் பண்ணுறேன். ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹிப்பு வந்து 10 inch நான் வச்சுருக்கேன். ஹிப் மெஷர்மெண்ட்டு நீங்கள் ஹிப் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ 10 inch இருக்குது அப்படின்னா அந்த 10 inchல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. அதே 10 inchக்கு இங்கேயும் மார்க் பண்ணிடுங்க. வேஸ்ட்லேயும் நம்ம 10 inchக்கு ஒரு மார்க் கொடுத்துடணும். மார்க் கொடுத்துட்டு இதை வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணிடணும். ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணிடுங்க. கீழே வந்து நான் வந்து 15 inch கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசு கீழே வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஒரு 15 inchக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம 15 inch மார்க் பண்ணிருக்கோம். அந்த லைனையும் இந்த ஹிப் லைன் இந்த லைன் எல்லாமே ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஷேப் கொடுத்துருக்கு. இப்போ வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட் 8 inch இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு 8 inch மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் மெஷர்மெண்ட்டில் 8 inchக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஒரு 1 inch வந்து நம்ம டாட் பிடிப்போம். அந்த 1 inch வந்து டாட்காக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ டாட் வந்துட்டு எங்கே வரும் அப்படின்னா
இங்கேருந்து 4 இன்ச்சில் ஒரு டாட் வரணும். அந்த டாட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் வைக்கிறேன். இந்த டாட் பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா உங்களோட வெளியே வந்து இதாகணும் உள்ளே போகணும் அப்படின்னா இதில் நீங்கள் எலாஸ்டிக் கூட ஒரு 1 இன்ச் எலாஸ்டிக் வந்து ஒரு 2-3 நாள் இந்த இடத்துல ஃபுல்லாக வச்சு தைச்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஷேப் நல்லா கிடைக்கும். இப்போ வந்து டாட் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக நான் 1 இன்ச் வந்து டார்க்காக நான் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இங்கே 10 இன்ச் இருக்குது. கீழே வந்து இந்த மெஷர்மெண்ட்லேருந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாத்துக்குமே கரெக்டான மெத்தட் தான். கிராஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே ஜாயின் பண்ணிங்க. இங்கே வந்து நம்ம சீம் அலவன்ஸ் இருக்கோம் இல்லையா, அந்த இதையும் சேர்த்து அந்த டாட்காக நம்ம விட்டுருக்கோம், அந்த இதையும் சேர்த்து இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம். இந்த இடத்துல ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கர்வ் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நல்லா கர்வியாக வளைச்சி இது பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டில் இப்படி இல்லை ட்ரா பண்ணி ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு இன்ச்சுக்கு மேலே வந்து ஒரு லைனாக மார்க் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு கர்வி மாதிரி இதை கொண்டு வந்து இப்படி முடிச்சுக்கலாம். இந்த ஹைட் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. அடுத்தது வந்து பெல்ட். நான் பெல்ட் வந்து அவங்களுக்கு அந்த சைடில் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ மார்க் பண்ணிட்டோம், ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து சீம் அலவன்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா விடணும். அது வந்து 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக விடணும். இதில் இருந்து ஒரு 1 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக விட்டுட்டு அதே மாதிரி இந்த சைடு ஒரு 1 இன்ச்சுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்குன்னு 1 இன்ச் வச்சு இன்னொரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ அந்த செகண்ட் லைனில் இந்த பீஸ் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து பெல்ட் வந்து கட் பண்ணணும். பெல்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்கு நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படியே வச்சுக்கலாம். இதை வந்து 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4 ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு, இல்லை உங்களுக்கு இதுவே டபுள் பீஸ்லேயே கட் பண்ணலாம் அப்படின்னா 16 இன்ச்சஸில் இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டைம் இது பண்ணாலே போதும். நான் வந்து 4 ஃபோல்ட் பண்ணியே கட் பண்ணுறேன். எயிட் இன்ச்சு வேஸ்ட் மெஷர்மெண்ட் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஒரு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எதுக்கு அப்படின்னா சீம் அலவன்ஸ்க்கு ஒரு 1 இன்ச்சு. இந்த பெல்ட்டோட ஹைட் வந்துட்டு நான் 5 இன்ச் வைக்கிறேன். நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2.5 இன்ச் வரும். நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வரும். இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணி இது வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வரும். அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து த்ரெட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு வரைக்கும் டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டை வந்து ஜாயின் பண்ண வேணாம். அதுலேருந்து கீழே மற்றதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு கேப் மட்டும் நம்ம இன்ஸ்கர்ட்லாம் நார்மலாக ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதில் கேப் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.